நம்முடைய தேவன் வாக்குத்தத்தங்களின் தேவனாய் இருக்கிறார். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. வாக்குத்தத்தம் என்ன? கர்த்தர் கொடுக்கிற ப்ராமிஸ், அதுதான் வாக்குத்தத்தம். கர்த்தர் கொடுக்கிற உறுதிமொழி, அதுதான் வாக்குத்தத்தம். அல்லேலூயா. ஆக வேதத்தில் அநேக வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினார், உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று. ஆமேன். அதே போல 25 வருடங்கள் கழித்து கர்த்தர் ஒரு குமாரனை கொடுத்தார். அல்லேலூயா. ஆமேன். வாக்குத்தத்தங்களில் உண்மையுள்ளவர் நம்முடைய ஆண்டவர். தாம் சொன்ன வாக்கை பற்றி அசதியாயிராமல் அந்த வாக்கை நிறைவேற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. ஆமேன். அதே போல ஒவ்வொருவர் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களின் படியாக நடத்துகிறார். ஆமேன். ஆண்டவர் இந்த ஊழியத்துக்கு என்னை அழைத்த பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்கு பண்ணினார். என்ன வாக்கு பண்ணினார் என்றால், பென்யமீனை எந்நாளும் போஷித்து காப்பாற்றி அவன் எல்லைக்குள் நான் வாசம் பண்ணுவேன், அவன் என்னோடு சுகமாய் தங்கி இருப்பான் என்று வாக்கு பண்ணினார். அல்லேலூயா. பென்யமீனை எந்நாளும் போஷித்து காப்பாற்றுவேன். அந்த வாக்கு பண்ணின பொழுது எங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடையாது, நல்ல ஒரு இருப்பிடம் கிடையாது. ஆமேன். அல்லேலூயா. அப்பதான் எங்களுடைய பெற்றோர் எங்களை தனியாக குடி வைத்த நாட்கள். ஆகவே அந்த நாட்கள்ல தேவன் வாக்கு பண்ணினார், பென்யமீனை எந்நாளும் போஷிப்பேன் காப்பாற்றுவேன் என்று சொல்லி. அன்றைக்கு தேவன் வாக்கு பண்ணினார். இன்றைக்கு நம்முடைய ஊழியத்துல அநேகரை போஷிப்பதற்கு தேவன் கிருபை கொடுத்து வருகிறார். அல்லேலூயா. அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆமேன். ஒரு முறை நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் வாக்கு பண்ணினார், உன் கண்கள் அந்நிய தேசத்தை காணும் என்று வாக்கு பண்ணினார். அதே போல சில வருடங்களுக்கு முன்பதாக வெளி தேசங்களுக்கு செல்லுவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா. சோ இப்படி வாக்குத்தத்தங்களின் தேவன். ஆக ஒவ்வொரு மாதமும் வாக்குத்தத்தத்தை நாம் கொடுக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களின் படியாகவே தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிறார். சோ இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்தம், இந்த வருடத்துக்கான வாக்குத்தத்தம் என்னவென்றால், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3வது வசனம். புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 9 verse 3. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 3வது வசனம். எல்லாரும் உங்க வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்க, பைபிளை திருப்புங்க. அந்த வசனத்தை நாம் இப்பொழுது வாசிக்க கவனிப்போம். அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினேன். அரிப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டு கொள்ளுகையில் களிகூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். ஆமென். இப்படி எல்லாரும் எடுத்து வைத்து நாம் எல்லாரும் வாசிக்க போகிறோம். எல்லாரும் பைபிளை திறந்துட்டீங்களா? ஆமென். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 3வது வசனம். அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணி அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிடுகிறது போலவும், கொள்ளையில் பங்கிட்டுக் கொள்ளுகிறதில் களிகூறுவது போலவும் உமக்கு முன்பாக மகிழுகிறார்கள். திரும்ப வாசிக்கலாமா? அந்த ஜாதியை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க வேண்டும். அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணி அறுப்பில் மகிழ்ந்தது போலவும் கொள்ளையை பங்கிட்டுக் கொள்ளுகையில் களிகூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழுகிறார்கள். அல்லேலூயா. அந்த வசனத்தின் மேல் எல்லாரும் வலது கரத்தை வைத்து அந்த வசனத்தை சொந்தமாக்கி கொள்ளும்படியாக ஒரு நிமிஷம் ஆவியில் நிறைஞ்சு கர்த்தரை துதிங்க, மகிமைப்படுத்துங்க, வசனத்தை சொந்தமாக்கி கொள்ளுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா. இந்த வசனத்தின்படியாக எங்களை நடத்துங்க, இந்த வசனத்தின்படியாக எங்களை ஆசீர்வதிங்க. இந்த வசனத்தின் ஆசீர்வாதம் எங்க வாழ்க்கையில் இறங்கட்டும்பா, எங்க குடும்பத்தில் இறங்கட்டும்பா, எங்க பிள்ளைகள் மேல இறங்கட்டும்பா, எங்க ஊழியத்தில் இறங்கட்டும்பா, எங்க தேசத்தில் இறங்கட்டும்பா. அல்லேலூயா. நல்ல வசனங்களுக்காய் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். பாருங்க, அருமையான ஒரு வசனம்.
இந்த நாட்கள் அதிகமாய் வேதத்தை வாசிக்க தேவன் உதவி செய்தார். வாக்குத்தத்தங்களுக்காக தேவ சமூகத்திலே காத்திருந்த பொழுது ஆண்டவர் இந்த வசனத்தை நமக்கு, நம்முடைய ஊழியத்துக்கு, நம்முடைய குடும்பங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறார். ஆமென். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 3வது வசனம், அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர், அறுப்பில் மகிழுகிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டு கொள்கையில் களிகூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழுகிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நிமிடம் ஜெபத்தோடு இந்த செய்தியை நாம் ஆரம்பிக்கலாம். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது எங்கள் இருதயங்கள் எல்லாம் கொழுந்து விட்டெறிய உதவி செய். எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின் மகத்துவத்தை, ஆழத்தை, ரகசியத்தை, மறைபொருளை எங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பீராக. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கட்டும். அடிமை சிலுவையில மறைத்து கொள்ளுங்கப்பா. இந்த வசனம் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாய் இருக்கட்டும். ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வசனம் ஆசீர்வாதங்களை கொண்டு வரட்டும். உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்னவென்றால், கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு என்ன கொடுக்கிறாராம்? மகிழ்ச்சியை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இரண்டாவது காரியம் என்ன கொடுக்கிறார்? அதாவது முதல் காரியம், தம்முடைய ஜனத்தை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். ஆமென். கர்த்தர் என்ன செய்யறாருங்க? அவருடைய ஜனங்களை திரளாக்கி, நம்மை ஆண்டவர் என்ன செய்ய போறாருங்க? திரளாக்க போகிறார். அல்லேலூயா. ஆமென். ஆங்கில வேதாகமத்தில் சில மொழிபெயர்ப்புகளை எடுத்து நான் வாசித்தேன். அந்த மொழிபெயர்ப்புகளை நான் உங்கள் மத்தியிலே வாசிக்க விரும்புகிறேன். கவனமாய் கவனியுங்கள். NIV என்கிற டிரான்ஸ்லேஷன், நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன் அப்படின்ற டிரான்ஸ்லேஷன் சொல்லுகிறது, You have enlarged the nations and increased their joy. They rejoice before you as people rejoice at the harvest, as men rejoice when they dividing the plunder. என்ன சொல்லப்படுகிறது என்றால், NIV டிரான்ஸ்லேஷன்ல, You have enlarged the nations and increased their joy. அதாவது தேவன் அந்த ஜாதியை திரளாக்குகிறார், என்லார்ஜ் பண்ணுகிறார், விரிவாக்குகிறார், பெரிதாக்குகிறார். அவருடைய சந்தோஷத்தை என்ன செய்கிறாரா? அதிகரிக்க செய்கிறார். அவருக்கு முன்பாக அவருடைய சந்தோஷத்தை அதிகரிக்க செய்கிறார். எப்படி அதிகரிக்க செய்கிறார்னா, அறுப்பிலே மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிடுகையில் மகிழுவது போலவும் அவர்கள் மகிழ்ச்சியை ஆண்டவர் என்ன செய்கிறாரா? பெருக செய்கிறார். அல்லேலூயா. ஆமென். அடுத்ததாக NKJV, நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் என்கிற அந்த மொழிபெயர்ப்பிலே நாம் வாசிக்கும் பொழுது, You have multiplied the nations. You have multiplied. multiply என்னதுங்க? அவர்களை திரளாக்குகிறார். ஆமென். NIVல வாசிக்கும் போது enlarge அப்படின்னு படிச்சோம். NKJVல படிக்கும் பொழுது You have multiplied the nation and increase its joy. They rejoice before you according to the joy of harvest. அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக அறுப்பிலே மகிழுகிறது போலவும், as men rejoice when they divide the spoil. மனிதர்கள் கொள்ளையை பங்கிடும்போது மகிழுவது போல அவர்களை மகிழச் செய்கிறார். ஆமென். அடுத்ததாக குட் நியூஸ் என்கிறதான ஒரு மொழிபெயர்ப்பில் வாசிக்கும் பொழுது, You have given them great joy. நீர் அவர்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை கொடுக்கிறீர். Lord, you have made them happy. நீர் அவர்களை மகிழ்ச்சியாக்குகிறீர். They rejoice in what you have done. நீர் செய்கிற காரியத்திலே அவர்கள் மகிழுகிறார்கள். As people rejoice when they harvest grain or when they divide captured wealth. பிடிபட்ட கொள்ளையை பங்கிடுவதில் இருக்கிற மகிழ்ச்சியை போல அவர்கள் மகிழுகிறார்கள் என்று சொல்லி, இப்படி பல மொழிபெயர்ப்புகள் வித்தியாசமான ஒரு அர்த்தங்களை கொடுக்கிறது. ஆக இந்த எல்லா மொழிபெயர்ப்புகளினுடைய சாராம்சத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், தம்முடைய ஜாதியை ஆண்டவர்
விரிவாக்க போகிறார். அல்லேலூயா. தம்முடைய ஜாதியை ஆண்டவர் பெருகச் செய்ய போகிறார். அல்லேலூயா. தம்முடைய ஜாதியைன்னு சொல்றதை விட தம்முடைய ஜனங்களை என்று சொல்லலாம். அல்லேலூயா. ஆமென். இந்த வருஷத்துல ஆண்டவர் நம்மை திரளாக்கி, நம்மை விரிவாக்கி, நம்முடைய எல்லைகளை பெரிதாக்கி, அல்லேலூயா, ஆமென், நமக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தேவன் பெருக செய்ய போகிறார். கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 9ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இங்கே அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இந்த இடத்துல என்ன படிக்கிறோம்னா 3வது வசனத்துல அந்த ஜாதியை திரளாக்கி அப்படின்னு படிக்கிறோம். அந்த ஜாதி எதை குறிக்கிறது என்றால் நப்தலி, செபுலோன், அந்த 2 ட்ரைபையும் குறிக்கிறது. ஆமென். அந்த 2 கோத்திரத்தையும் குறிக்கிறது. இங்க என்ன வாசிக்கிறோம் என்றால், ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. அல்லேலூயா. நப்தலியும் செபுலோனையும் ஆண்டவர் இடுக்கமாக ஈனப்படுத்தி இருந்தார். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களிலே அது ஈனப்பட்டிருப்பதில்லை, அது இருண்டிருப்பதில்லை. பிற்காலத்திலே அதை தேவன் என்ன செய்ய போறாரா? மகிமைப்படுத்த போகிறார். அல்லேலூயா, ஆமென். பாருங்க, இந்த நப்தலியை குறித்து செபுலோனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, செபுலோன் அப்படின்னு சொன்னா இது யாருடைய குமாரன் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்றால், லேயாளுக்கு 6வதாக பிறந்த மகன் தான் யாருங்க? செபுலோன். சரிங்களா? லேயாளுக்கு 6வதாக பிறந்த மகன். நீங்க வேதத்தை எடுத்து படிச்சு பாருங்க. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 20வது வசனம், புக் ஆஃப் ஜெனசிஸ் chapter 30 verse 20 படிங்க. அப்பொழுது தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார். என் புருஷனுக்கு நான் 6 குமாரரை பெற்றபடியால் இப்பொழுதே அவர் என்னுடனே வாசம் பண்ணுவார் என்று சொல்லி அவனுக்கு செபுலோன் என்று பெயர். செபுலோன் என்று பெயர். செபுலோன் என்ன அர்த்தம்? தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார். அல்லேலூயா. செபுலோன் என்ன அர்த்தங்க? எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார். அல்லேலூயா. தேவன் நல்ல ஈவை கொடுத்தார். 6வதாக ஒரு குமாரனை பெற்று லேயா சொல்லுகிறாள், தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார் என்று சொல்லி அவனுக்கு செபுலோன் என்று பெயரிடுகிறார். அடுத்த நப்தலி என்றால், நப்தலி யாருடைய குமாரன் என்றால், அதாவது ராகேலுக்கு ராகேலுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. ராகேல் பிள்ளைக்காக சண்டை போடுகிறாள். அப்போ சண்டை போட்டு பிள்ளை கிடைக்காதபடினாலே அந்த ராகேல் என்ன செய்யறா? தன் அடிமை பெண்ணாகிய அந்த பில்கால் என்கிறவளை எடுத்து அந்த யாக்கோபுக்கு கொடுக்கிறாள். அப்ப யாக்கோபு பிரவேசித்த பொழுது அந்த ராகேலுடைய வேலைக்காரியாகிய பில்லாளுக்கு 2வதாக பிறக்கிற மகன் தான் யாருங்க? நப்தலி. இதை குறித்து நீங்கள் ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்கள்ல வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்கள் வாசிங்க. மறுபடியும் ராகேலின் வேலைக்காரியாகிய பில்காள் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு 2ஆம் குமாரனை பெற்றாள். யாக்கோபுக்கு 2ஆம் குமாரனை பெற்றாள். அப்பொழுது ராகேல், நான் மகா போராட்டமாய் என் சகோதரியோட போராடி மேற்கொண்டேன் என்று சொல்லி அவனுக்கு நப்தலி என்று பெயர். நப்தலி என்று எதனால பெயரிடுகிறா? என் சகோதரியோட நான் மிகுந்த போராட்டமாய் போராடி எனக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டான் என்று சொல்லி என்ன வைக்கிறாங்க? நப்தலி என்று பெயரிடு. நப்தலி என்றால் என்ன அர்த்தம்? போராடி ஜெயம் பெற்றவன் என்று அர்த்தம். ஆமென். போராடி ஜெயம் பெற்றவன். சரி, இப்ப இந்த செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் ஆண்டவர் சொல்றார், முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஆமென்.
முன்னாடி நாட்கள்ல இந்த நப்தலியும் செபுலோன் என்னாச்சுங்க, இடுக்கமாக ஈனப்பட்டு இருண்டிருந்தது. காரணம் என்னவென்றால் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கவில்லை, கர்த்தருடைய வார்த்தையை முழுவதுமாய் பின்பற்றவில்லை. ஆகவே இடுக்கத்துக்குள்ள ஈனத்துக்குள்ள ஆண்டவர் அனுப்பிவிட்டார். அப்படி அனுப்பப்பட்ட அந்த நப்தலியும் செபுலோனையும் ஆண்டவர் என்ன செய்யல, அப்படியே விடவில்லை. அவர்களுக்கு ஒரு விடிவு காலத்தை ஆண்டவர் வைத்திருந்தார். அல்லேலூயா, ஆமென். அவர்கள் இருண்டிருப்பதில்லை, அவர்கள் ஈனப்பட்டிருப்பதில்லை, பிற்காலத்திலே அவர்களை மகிமைப்படுத்துவார் என்று சொல்லி வேதத்திலே இங்கே வாசிக்கிறோம். அதை போல ஆண்டவர் அந்த இடுக்கமாய் ஈனப்பட்டிருந்த நப்தலியும் செபுலோனையும் பிற்காலத்துல மகிமைப்படுத்தினார். எப்படி மகிமைப்படுத்தினார்னா இயேசு கிறிஸ்து மூலமாக மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா, ஆமென். எப்படி மகிமைப்படுத்தினார் பாருங்க, 2வது வசனத்துல படிக்கிறோம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஆமென். இருளில் நடக்கிற ஜனங்கள் என்ன செஞ்சாங்களா, பெரிய வெளிச்சத்தை கண்டார். இருளிலே இருக்கிறவர்கள், இடுக்கத்தில் இருக்கிறவர்கள், ஈனத்தில் இருக்கிறவங்க, கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் உதித்தது. தேவ பிள்ளையே, 2025ல ஒருவேளை கஷ்டங்களை நிறைய சந்தித்து இருக்கலாம், சோதனைகளை சந்தித்து இருக்கலாம், போராட்டங்களை சந்தித்து இருக்கலாம். ஆனா 2026ல ஆண்டவர் ஒரு வெளிச்சத்தை கொடுக்க போகிறார். அல்லேலூயா, ஆமென். அந்த இடுக்கத்தை எல்லாம் ஆண்டவர் மாற்றப் போகிறார், ஈனத்தை எல்லாம் ஆண்டவர் மாற்றப் போகிறார், ஒரு வெளிச்சத்தை கொடுக்க போகிறார். ஆமென். இந்த வெளிச்சம் யார் தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து. ஆமென். யோவான் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே வாசிக்கிறோம், படியுங்கள். யோவான் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அல்லேலூயா. இயேசுவுக்குள் என்ன இருந்ததுங்க? ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. ஆமென். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஒருவேளை என் வாழ்க்கையில் இருள் சூழ்ந்து விட்டது, என் வாழ்க்கையில் இடுக்கம் வந்து விட்டது, கஷ்டம் வந்து விட்டது என்று 2025ல புலம்பி இருக்கலாம். ஆனா 2026ல அந்த இருளுக்கு மத்தியிலே தேவன் வெளிச்சமாக உதிக்க போகிறார். அல்லேலூயா, ஆமென். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் என்னவா இருந்துச்சாம்? மனுஷருக்கு ஒளியா இருந்தது. ஆமென். வெளிச்சமா இருந்தது. அப்போ தேவ பிள்ளையே, அந்த ஈனப்பட்டிருந்த அந்த ஜாதியை தான் ஆண்டவர் என்ன செய்றாருங்க? திரளாக்கி. ஆமென். எப்படி ஈனப்பட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பாருங்க, எப்படி ஈனப்பட்டிருந்தாங்கன்னா 4வது வசனத்தை படிங்களேன். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 4வது வசனம். மீதியானியரின் நாளில் நடந்தது போல, மீதியானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும், அவர்கள் தோளின் மேல் இருந்த மிலாற்றையும், அவர்கள் ஆலோட்டியின் கோலையும் முறித்து போட்டீர். அல்லேலூயா. இருக்கீங்களா? கவனிக்கிறீங்களா? எல்லாம் புரியுதா? ஃபாலோ பண்றீங்களா? அல்லேலூயா, ஆமென். இங்க என்ன பார்க்கிறோம்னா, மீதியானியரின் நாளில் நடந்தது போல. மீதியானியரின் நாளில் நடந்தது போலன்னா நம்முடைய சிந்தனை எங்க போகணும் அப்படின்னா, நியாயாதிபதிகளின் புஸ்தகத்துக்கு நேரா போகணும். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 2லிருந்து 6 வரைக்கும் உள்ள வேத பகுதியை நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம், புக் ஆஃப் ஜட்ஜஸ். யோசுவாக்கு அடுத்தது வரக்கூடியது நியாயாதிபதிகள். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, மீதியானியரின் கை, எல்லாரும் பைபிள் எடுத்து பாருங்க. மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால், இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். இஸ்ரவேல் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும்
ஆடு மாடுகள் கழுதைகளை ஆகிலும் வைக்காதே போவார்கள். அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளைப் போல் திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததாய் இருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்துவிட அதிலே வருவார்கள். இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். போதும். இப்படி மீதியானியராலே இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் நல்ல விதைச்சு வெள்ளாண்மை எல்லாம் வளர்ந்து அறுவடைக்கு ஆயத்தமா இருக்கும் பொழுது மீதியானியர் கூட்டம் கூட்டமாக வந்து என்ன செய்வாங்க? அவர்கள் வெள்ளாண்மை எல்லாம் கெடுத்து போடுவாங்க. அவங்க ஆடுகள் எல்லாம் நல்ல குட்டியிட்டு பயிராய் நல்லா வளர்ந்து வரும் பொழுது அந்த ஆடுகளை மாடுகளை கொழுத்த கன்றுகள் எல்லாம் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி அவங்களுடைய எல்லா விளைச்சலையும் எல்லா பலனையும் என்ன செஞ்சாங்க? அவர்கள் கொள்ளையிட்டார்கள். அதனாலதான் இங்க ஏசாயால படிக்கும் பொழுது மீதியானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமத்தின நுகத்தடியையும், அவர்கள் சுமத்தின நுகத்தடின்னு என்னதுங்க? நுகம் என்று சொல்லும் பொழுது ஒரு மாட்டினுடைய கழுத்திலே வண்டியினுடைய சட்டம் பூட்டப்படுவதுதான் நுகம். நுகத்தை பூட்டியாச்சுன்னா அது என்ன செய்யும்? அது வண்டி இழுத்து தான் ஆகணும். அதை போல செக்கு இழுக்கிற மாடு, வண்டி இழுக்கிற மாடு, பறி இழுக்கிற மாடு, இதனுடைய கழுத்துல எல்லாம் என்ன வைப்பாங்க? நுகத்தை வச்சிருப்பாங்க. அந்த நுகங்கள் ஒருவேளை மரநுகமா இருக்கலாம், சில வேளை அது இரும்பு நுகமா இருக்கலாம், சில வேளை அது வெண்கல நுகமா இருக்கலாம். இப்படி பல வகையான நுகங்கள் இருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வெயிட் இருக்கு. அந்த நுகத்தை பூட்டியாச்சுன்னா என்ன செய்ய முடியாது? தலையை நிமிர முடியாது. அதான் நுகம். இங்கே நாம் படிக்கிறோம், அவர்கள் சுமத்தின நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேல் இருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆளோட்டியின் கோலையும் முறித்து போட்டீர். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, 2025 அதுக்கு முந்தின நாட்கள்ல ஒருவேளை சத்துரு உங்க தோளின் மேல உங்க கழுத்தின் மேல என்ன வச்சிருக்கலாம்? நுகத்தை வச்சிருக்கலாங்க. ஆமேன். நீங்க அதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 13வது வசனம், புக் ஆஃப் லெவிட்டிகஸ் chapter 26 verse 13 வாசிங்க. நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. என்ன வாசிக்கிறோம்? நுகத்தடியை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. ஒரு மாட்டினுடைய கழுத்துல நுகத்தை பூட்டியாச்சுன்னா அந்த மாடால் அதை என்ன செய்ய முடியாதுங்க? உடைக்க முடியாது. அதே போல இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில சத்துரு பல நுகத்தடிகளை கொண்டு வந்தான். எகிப்திய நுகத்தடிகளை கொண்டு வந்தான். கடுமையாய் வேலை வாங்கினான். ஆண்டவரை ஆராதிக்க வழிவிடவே இல்லை. அவங்களை உபத்திரவப்படுத்தி கொண்டே இருந்தான். ஆனால் என் வேதம் சொல்லுகிறது, உங்கள் நுகத்தடியை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. உங்களை திரட்சி ஆக்குறாருன்னா எப்படி திரட்சி ஆக்குறாரு? உங்களை பெருக செய்யறாருன்னா எப்படி பெருக செய்யறாருன்னா அந்த நுகத்தடியை முறித்து. நுகம் பூட்டியாச்சுன்னா தலை நிமிர முடியாது. அந்த மாதிரி சத்துருவானவன் பல கஷ்டங்களை கொண்டு வந்து தலை நிமிர முடியாதபடி நம்முடைய வாழ்க்கையில 2025 வச்சிருந்தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த 2026 உங்கள் நுகத்தை முறித்து, அல்லேலூயா, உங்களை என்ன செய்வானா? நிமிர்ந்து நடக்க பண்ணு. அல்லேலூயா. ஆமேன். நுகத்தை கழுத்துல வச்சாச்சுன்னு என்ன ஆகும்? கழுத்து ஒரு அடி கீழே இறங்கிரும், நிமிர முடியாது. பார சுமைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள், குடும்பத்துல பிள்ளைகளால பிரச்சனைகள், ஆமீன், வேலை ஸ்தலத்துல பிரச்சனைகள், பொருளாதார நெருக்கடிகள், வேலையின்மைகள், நல்ல வாழ்க்கை அமையாத சூழ்நிலை, இப்படி எல்லாம் பல நுகத்தை கொண்டு வந்திருந்தான். என் ஆண்டவர் சொல்றாரு, சத்துரு கொண்டு வந்த நுகத்தை முறித்து, அல்லேலூயா, ஆமேன், உங்களை நிமிர்ந்து நடக்க செய்கிற தேவன். இத்தனை பேருக்கு புரியுதுங்க சத்தியம்? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன்.
ஏசாயா 9:4 வாசித்தது போல, மீதியானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமத்தின நுகத்தடியையும் உங்கள் தோளின் மேலிருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆளோட்டிகளின் கோலையும் முறித்து போட்டீர். யார் முறித்து போட்டா? கர்த்தர் முறித்து போட்டார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? நுகத்தை ஆண்டவர் எப்படி முறிக்கிறாருன்னு பாருங்க. ஏசாயா 14 அதிகாரம் 25 வசனம். புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 14 verse 25. ஏசாயா 14 அதிகாரம் 25 வசனத்தை வாசியுங்கள். அசீரியனை என் தேசத்திலே முறித்து என் மலைகளின் மேல் அவனை மிதித்து போடுவேன். அப்பொழுது அவனுடைய நுகம் அவர்கள் மேலிருந்து விலகி அவனுடைய சுமை அவர்கள் தோளில் இருந்து நீங்கும். ஆமென். அசீரியன் என்ன செய்றான்? இஸ்ரவேல் மேல நுகத்தை வச்சிருக்கிறாங்க. இந்த செபுலோன் மேல, நப்தலி மேல நுகத்தை வச்சிருக்கிறான். சிறையிருப்புக்குள்ள கொண்டு போய் இருக்கிறான், அடிமைத்தனப்படுத்தி இருக்கிறான். ஆகவேதான் ஆண்டவர் சொல்றாரு, அசீரியனை என் தேசத்தில் முறித்து என் மலைகளின் மேல் அவனை மிதித்து போடுவேன். இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி சிறுமைப்படுத்தி அவங்க மேல நுகத்தை வச்சிருக்கிறாங்க. அசீரியன். ஆண்டவர் சொல்றாரு, அவனை முறித்து, அவன் தேசத்துல முறித்து அவனை மிதித்து போடுவேன். அப்பொழுது அவனுடைய நுகம் அவர்கள் மேலிருந்து விலகி. நம்மால மிதிக்க முடியாது, நம்மால முறிக்க முடியாது. நமக்காக ஒருவர் முறிப்பார், நமக்காக ஒருவர் உடைப்பார், நமக்காக ஒருவர் மிதித்து போடுவார். அப்பொழுது அவருடைய நுகம் அவர்கள் மேலிருந்து விலகி. அல்லேலூயா. அந்த பாரம் நீங்கும் பொழுது, அந்த நுகம் நீங்கும் பொழுது என்ன ஆகுமா? ஒரு விடுதலை உண்டாகும். அல்லேலூயா. அவனுடைய சுமையை அவர்கள் தோளிலிருந்து நீங்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பதான் என்ன ஆக முடியும்? திரளாக முடியும். கஷ்டத்தின் மேல கஷ்டம் வரும் பொழுது திரளாக முடியாது, பெருக முடியாது, மகிழ்ச்சி இருக்காது. ஆனா நுகத்தை ஆண்டவர் முறிக்கும் பொழுது, கஷ்டங்களை தேவன் மாற்றும் பொழுது ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகும். அல்லேலூயா, ஆமென். தேவ பிள்ளை, இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஏசாயா 58 அதிகாரம் 6 வசனம். புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 58 verse 6. ஏசாயா 58 அதிகாரம் 6 வசனத்தை பாருங்கள். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதற்கும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டு இருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும். அல்லேலூயா. சகல நுகத்தடி. அடுத்தது பாருங்க, சகல நுகத்தடி ஆண்டவர் என்ன செய்வாருங்க? முறித்து போடுவார், உடைத்து போடுவார். அல்லேலூயா, ஆமென். பாருங்க, இந்த 3 காரியங்களை பார்த்தோம். என்னன்னா, எகிப்தினுடைய நுகம், அசீரியனுடைய நுகம், சகல நுகத்தையும் ஆண்டவர் என்ன செய்வாராம்? உடைத்து போடுவார். தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில சத்துரு நுகத்தை கொண்டு வரான். ஆனா ஆண்டவர் அதை உடைத்து மிதித்து அதை ஒன்றுமில்லாமல் செய்து போடுவார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா, ஆமென். அடுத்தது வாசிக்கிறோம், அவர்கள் மிலாற்றையும், மிலார் என்று சொன்னால் என்ன? ராட் என்று சொல்லி அர்த்தம். மிலாட் என்றால் ராட், ராட் என்றால் கோல். இந்த கோலினால அடிச்சு உடைச்சு சித்திரவதை பண்ணி கொண்டிருக்கிறான். அந்த மிலாற்றையும் ஆண்டவர் என்ன செய்வாராம்? முறித்து போடுவார். அல்லேலூயா, முறித்து போடுவார். ஆமென். அடுத்தது என்ன படிக்கிறோம்? ஆளோட்டிகளின் கோலையும் முறித்து போட்டீர். எப்படி முறித்து போடுவார்? எப்படி அந்த கஷ்டங்கள் எல்லாம் மாற்றுவார்? எப்படி செய்வார் பாருங்க. அந்த 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் படிக்கும் பொழுது, அமலேயா யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்களும் ரதத்தில் புரண்ட உடுப்பும் அக்கினிக்கு இரையாக சுட்டெரிக்கப்படும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா. ஆமென். ஹல்லேலூயா. நுகம் முறியணும், அதாவது மிலாறு ஒளியணும், கோல் முறியணும்னா நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். அல்லேலூயா. அவர்தான் இயேசு. அல்லேலூயா. அவர்தான் நமக்கு விடுதலை கொடுக்கிறவர்.
இயேசு என்ற பெயருக்கு விடுதலை கொடுக்கிறவர் என்ற அர்த்தம். ஆகவே நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். எப்பொழுது விடியல் வரும், எப்பொழுது விடுதலை வரும், எப்பொழுது ஈனம் மாறும், எப்பொழுது இருள் மாறும், எப்பொழுது கஷ்டங்கள் மாறும், நுகம் மாறும் என்று காத்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உங்களுக்காக எனக்காக இயேசு பிறந்தார். அல்லேலூயா. இயேசு பிறந்தது மாத்திரமல்ல, அவர் நமக்காக மரித்தார், அவர் நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் நமக்காக உயிர்த்தெழுந்து நமக்காக பிதாவின் வலது பரிசத்துல இப்பொழுதும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர்தான் நுகங்களை முறிக்க வல்லவராயிருக்கிறார். அவர்தான் இடுக்கத்தை மாற்ற வல்லவராயிருக்கிறார். அவர்தான் இருளை மாற்ற வல்லவராயிருக்கிறார். அவர்தான் நமக்கு விடுதலை கொடுக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அந்த இயேசுவின் நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமமாயிருக்கிறது. அந்த நாமத்தில் எல்லா முழங்கால்களும் முடங்கும், எல்லா நாவுகளும் அந்த நாமத்தை அறிக்கை பண்ணும். அது என்றென்றைக்கும் யுகா யுகமாக நிற்கிற ஒரே நாமம், அது இயேசு என்கிற நாமம். அல்லேலூயா. அந்த நாமத்தினாலே நம்மை ஆண்டவர் திரளாக்கி, அல்லேலூயா, அந்த நாமத்தினாலே ஆண்டவர் நம்மை பெருக செய்ய போகிறார். அந்த நாமத்தினாலே கர்த்தர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி பெருக முடியுங்க? ஒரு தேசம் எப்படி பெருகும்னா அதுக்கு விடுதலை கிடைக்கும் போதுதான் பெருகும். அல்லேலூயா, ஆமென். இந்திய தேசத்தை ஆங்கிலேயர்கள் ஆளுகை செய்த பொழுது ஒரு பெருக்கம் இல்ல. ஆங்கிலேயர் கையிலிருந்து 1947 வருஷத்துல விடுதலை கிடைச்சது. அதுக்கப்புறம் என்னாச்சுங்க? சுதந்திர இந்தியாவா இன்றைக்கு பெருகி கொண்டிருக்கிறது. அதே போல தேவ பிள்ளையே, அடிமைத்தனத்தில் இருக்கிற வரைக்கும் என்ன செய்ய முடியாதுங்க? பெருக முடியாது. நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் போது என்ன செய்ய முடியும்? பெருக முடியும். நுகம் முறிக்கப்படும் பொழுது பெருக முடியும். ஆமென். கட்டுகள் உடைக்கப்படும் பொழுது பெருக முடியும். விடுதலை உண்டாகும் போது பெருக முடியும். ஆகவே தேவன் எல்லா நுகங்களையும் முறித்து, எல்லா மிலாற்றையும் ஒடித்து, எல்லா கோளுகளையும் முறித்து மீதியானியருக்கு செய்தது போல, அல்லேலூயா, மீதியானியர் வந்து என்ன செஞ்சாங்க? சூழ்ந்து கொண்டார்கள். வெள்ளாண்மை எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. இது ஈனமாய் ஒடுக்கப்பட்டு போனார்கள். அவர்களுக்கு ஒரு விடுதலை ஆண்டவர் வச்சிருந்தார். அல்லேலூயா. அதை போல கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார். ஆமென். மீதியானியர் திரளாய் வந்திருந்தா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 300 பேரை கொண்டு விடுதலை கிடைக்குமா? திரளான மீதியானியர் எப்படி வந்திருந்தாங்க? கடற்கரை மணலத்தனையான ஜனங்கள் வந்திருந்தாங்க. எண்ணிக்கைக்கு தொகைக்கு அளவே கிடையாது, அவ்வளவு வந்திருந்தாங்க. ஆனா பாருங்க, கிதியோன், அந்த கிதியோனோடு கூட 300 பேர். அந்த 300 பேரை கொண்டு ஆண்டவர் என்ன செஞ்சாருங்க? ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுத்தார். அதை போல இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு நமக்கு விடுதலை கொடுக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை கொண்டு கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்கிறார். அல்லேலூயா. அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். அபிஷேகம் கட்டுகளை உடைக்கும். அபிஷேகம் எல்லா பார சுமைகளையும் அகற்றும். அப்படி சுமைகள் நீங்கும் பொழுது நமக்கு ஒரு பெருக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அந்த ஜாதியை திரளாக்கி ஆண்டவர் நமக்கு ஒரு திரட்சியை கொடுக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சென்ற வருடத்துல அநேக விஷயங்கள்ல சத்துரு நுகத்தை வைத்திருந்தான். ஆனா ஆண்டவர் இந்த புதிய வருஷத்துல சொல்றாரு, எல்லா நுகத்தையும் முறித்து உங்களுக்கு திரட்சியை கொடுக்க போகிறார். I will multiply you. I will increase you. Amen. I will expand you. நான் உங்களை திரளாக்க போகிறேன், உங்களை விரிவாக்க போகிறேன், உங்களை பெருக செய்ய போகிறேன். நம்முடைய ஆண்டவர் பெருக்கத்தை கொடுக்கிறவர். அல்லேலூயா. அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அவர்கள் என்ன செய்யறாங்களாம்? மிகுதியாய் பெருகுகிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாத்தையும் படைத்த பொழுது ஒவ்வொன்றாதான் படைத்தாரு. ஆனா அவைகளுக்குள் ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் வச்சிருந்தார். அவைகளை பார்த்து என்ன சொன்னாரு? நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். அப்போ ஒரு பெருக்கத்தை தேவன் வைத்திருந்தார். அதே போல் இந்த வருஷத்துல கர்த்தர் எல்லாவற்றிலும் ஒரு பெருக்கத்தை கொடுக்க போகிறார். சுகத்திலே ஒரு பெருக்கம், அல்லேலூயா. பொருளாதாரத்திலே ஒரு பெருக்கம், சமாதானத்திலே ஒரு பெருக்கம், அபிஷேகத்திலே ஒரு பெருக்கம், கர்த்தருக்காக வாழுகிற வாழ்க்கையிலே ஒரு பெருக்கம்,
ஆமென், ஹல்லேலூயா. சந்தோஷத்திலே ஒரு பெருக்கம், சமாதானத்திலே ஒரு பெருக்கம், மகிழ்ச்சியிலே ஒரு பெருக்கம், இப்படியாக எல்லா ஏரியாக்களிலேயும், ஆமென், நம்முடைய வாழ்க்கையின் எல்லா எல்லைகளிலேயும் கர்த்தர் நம்மை பெருக செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். எப்படி அந்த ஜாதியை திரளாக்கி, அதான் பெருக்கம் நான் சொல்றேன், ஆமென், திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக. மகிழ்ச்சி போன வருஷம் மகிழ்ச்சியே இல்லை. அநேக நேரங்கள்ல முகம் எப்படி இருந்துச்சுங்க? துக்க முகமா இருந்துச்சு, சோர்ந்து போன முகமா இருந்துச்சு, இருளண்டின முகமா இருந்துச்சு, கஷ்டப்படுகிற முகமா இருந்துச்சு. ஆனா இந்த வருஷத்துல, ஆமென், இந்த புதிய வருஷத்துல கர்த்தர் சொல்றாரு, அவர்கள் மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். ஹல்லேலூயா. He will increase our joy. ஆமென். நம்முடைய மகிழ்ச்சி என்ன செய்ய போறாருங்க? பெருக செய்ய போகிறார். ஆமென். He will increase our gladness. ஆமென். பெருகும் போது என்ன வருங்க? கண்டிப்பா மகிழ்ச்சி வரும். வருமா வராதா? அல்லேலூயா, ஆமென். பெருக்கத்துல என்ன இருக்குங்க? ஒரு மகிழ்ச்சி ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இப்ப போன வருஷத்தை விட இந்த வருஷம் சம்பளம் கூடுதுன்னு வைங்களேன், எப்படி இருக்கும்? ஏன்டா கூடுது அப்படின்பீங்களா? எப்படி இருப்பீங்க? சந்தோஷமா இருப்பீங்க. அல்லேலூயா, ஆமென். போன வருஷத்துல விட இந்த வருஷம் பொருள் பெருகுதுன்னு வைங்க, எப்படி இருப்பீங்க? சந்தோஷமா இருப்பீங்க. அல்லேலூயா. புடவை பெருகுது, எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். நகை பெருகுது, எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. வாகனங்கள் பெருகுது, எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். ஆக பெருக்கம் ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வரும். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோட வேதனையை கூட்டார். கர்த்தர் தருகிற பெருக்கத்துல வேதனை இருக்காதுங்க, மகிழ்ச்சி தான் இருக்கும். அல்லேலூயா. மகிழ்ச்சி ஆண்டவர் பெருக செய்ய போகிறார். சிலருக்கு என்னதான் ஆண்டவர் கொடுத்தாலும் மகிழ்ச்சியே இருக்காது. அவங்க முகம் எப்படி இருக்கும்? சதுசேயன் முகம் மாதிரியே இருக்கும். சதுசேயன் முகம் தான் எப்படி இருக்கும்? ஆல்வேஸ் சேட், துக்க முகமா இருக்கும். ஆமென். சந்தேக முகமா இருக்கும், கவலை முகமா இருக்கும். நீங்க எத்தனை பேர் கோல்டன் பீச்சுக்கு போயிருக்கீங்க? கோல்டன் பீச் சென்னையில் ஒரு சில கரங்கள் உயருகிறதை பார்க்கிறேன். ரைட். பல வருடங்களுக்கு முன்பதாக நான் வாலிபனாக இருந்த பொழுது, ஸ்கூலிங்கில் இருக்கும் பொழுது, ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும் பொழுது கோல்டன் பீச்சுக்கு போனேன். அந்த பீச் என்ட்ரன்ஸில் நுழைஞ்சா அங்கே ஒருத்தர் சிலை மாதிரி இருப்பார். அங்கே ஒருத்தர் நின்றுருப்பார், நல்ல மேக்கப்லாம் போட்டிருப்பார், சிலை மாதிரியே இருப்பார். நீங்கள் என்ன அவரை நோண்டுனாலும், என்ன ஜோக் அடித்தாலும் சிரிக்கவே மாட்டார். அவர் முகம் அப்படியே தான் இருக்கும். நீங்க என்ன வேணா பண்ணலாம், அவர் என்ன செய்ய முடியாது? அசைக்க முடியாது. அசைச்சிட்டா பிரைஸ். ஆனா அவரால் என்ன செய்ய முடியாது? யாராலையும் அசைக்கவும் முடியாது, சிரிக்க வைக்கவும் முடியாது. அப்படியே பார்த்தாருன்னா கண்ணை கூட சிம்டாம பார்த்துட்டு இருப்பார். அந்த மாதிரி சிலருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எத்தனை செஞ்சாலும் ஒரு சந்தோஷமே இருக்காது, ஒரு மகிழ்ச்சியே இருக்காது. உங்களுக்கு எத்தனை வார்த்தைகளை சொன்னாலும் ஒரு சந்தோஷம் இருக்கா பாருங்க. ஆண்டவர் உங்களை பெரிதாக்குவார், திரளாக்குவார், விருத்தியாக்குவார், மகிழ்ச்சியை பெருக பண்ணுவார்ன்ற அப்படியே உட்கார்ந்து இருக்கிறீங்க. அல்லேலூயா, ஆமென். ஆக தேவ பிள்ளையே, கர்த்தர் நம்முடைய சந்தோஷத்தை என்ன செய்ய போறாருங்க? பெருக செய்ய போகிறார். அல்லேலூயா, ஆமென். I will multiply your joy. I will increase your gladness. யார் இந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறா? கர்த்தரே மகிழச் செய்கிறார். எவ்வளவு பெரிய சந்தோஷம் பாருங்க. ஆமென். மனிதனுக்கு தேவை என்னதுங்க? மகிழ்ச்சி, சந்தோஷம் தாங்க. எல்லா நாளும் அழுதுட்டே இருக்கணுமா? எல்லா நாளும் இப்படி சீரியஸாவே இருக்கணுமா? எப்படி இருக்கணுங்க? சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு பிலிப்பியர்ல, the joy of the Lord is your strength. அல்லேலூயா. மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்க மகிழ்ச்சி ஆண்டவர் பெருக செய்ய போகிறார். Praise God. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, மகிழ்ச்சி என்ன செய்யறாராம்? பெருக பண்ணி. எப்படி பெருக செய்யறாராம்? அதுக்கு அனாலஜி, எக்ஸாம்பிள் என்ன கொடுக்கிறாரு? அறுப்பில் மகிழ்வது போலவும். எப்படிங்க? அறுப்பில் மகிழ்வது போலவும். எத்தனை பேர் தோட்டம் போட்டிருக்கிறீங்க வீட்டில்? இல்லை, தோட்டம் போட்டிருப்பீங்க, தோட்டம் வச்சிருப்பீங்க. இந்த தோட்டத்தில் முதல்ல என்ன செய்கிறோம்? நிலத்தை கொத்தி சுத்தப்படுத்தி அதில் விதை போடுறோம். விதை போட்ட உடனே கொஞ்ச நாள் தண்ணி ஊற்றுறோம்.
ஊத்தி அந்த விதை முளைக்குதுன்னு வைங்களேன், எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமேன். சந்தோஷமா இருக்கும். எங்க வீட்டு பக்கத்துல ஒரு சின்ன இடம் இருக்கு, அது ரோட்டு மேலதான் இருக்கு. அந்த ரோட்டு மேல ஒரு சின்ன தோட்டம் போட்டிருக்கிறோம். அதுல விதை போடுவோம் பாருங்க, அது முளைச்சதுன்னா சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. அந்த செடி வளர்ந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். அது பூத்துச்சுன்னா எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். அதை விட சந்தோஷமா இருக்கும். பூக்கிற எல்லா பூவும் கீழே விழுந்துருச்சுன்னா எப்படி இருக்கும்? ஐயோ போச்சுடா, காய் வரும் நினைச்சோம், எல்லாம் விழுந்துருச்சே. அதுவே அந்த பூக்கள்ல இருந்து பிஞ்சு விட்டு இருந்ததுன்னு எப்படி இருக்குங்க? ஆஹா, என்னாச்சு? பிஞ்சு விட்டுருச்சுடா, சந்தோஷமா இருக்கும். அடுத்த காய்களை பறிப்போம் பாருங்க, அப்ப எப்படி இருக்கும்? அதை விட மகிழ்ச்சியா இருக்கும். அல்லேலூயா. ஆமென். எங்க வீட்டுல அந்த தோட்டத்துல பாஸ்டரமா ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க, தண்ணி விட மாட்டாங்க, அந்த களைப்பிடம் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஆனா குழம்பு வைக்கும்போது நம்ம போய் காய் பிடுங்கிட்டு வரம்பாங்க, அதுக்கு மாத்திரம் சந்தோஷமா போவாங்க. அல்லேலூயா. அந்த மகிழ்ச்சி, அந்த சந்தோஷம். அல்லேலூயா. குறிப்பாக அந்த கத்திரிக்காய் செடி இருக்கு பாருங்க, அது இலை சந்திலெல்லாம் மறைஞ்சிருக்கும் காய்கள். ஆமேன். இப்ப தேடி பார்க்கும்போது இலைக்கு மத்தியில ஒரு காய் இருந்தா எப்படி இருக்குங்க? சந்தோஷமா இருக்கும். அறுப்பில் மகிழுவது போல. ஆமேன். அள்ளி தூவுகிற விதையை சுமந்து கொண்டு போகிறவன் எப்படி போகிறான்? அழுகையோட போகிறான். ஆனால் அந்த சுமைகளை அறுத்து கொண்டு வரும்போது எப்படி வரான்? சந்தோஷமாய் வருகிறான். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும்னு படிக்கிறவன் ராத்திரி பகலா என்ன செய்யறாங்க? கண் விழிச்சு சரியா தூங்காம, காலையில ஒரு டியூஷன், மத்தியானத்துல ஒரு டியூஷன், சாயந்தரத்துல ஒரு டியூஷன் போய் படிச்சு 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 பரிச்சு எழுதி மார்க் வரும் பொழுது எப்படி இருக்குங்க? சந்தோஷமா மார்க்க பார்ப்பான். ஆமேன். அதுவே படிக்காதவன் எப்படி இருப்பான்? படிக்காதவன் ரிசல்ட்டை பத்தி கவலையே பட மாட்டான். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும் நான் பாஸ் ஆக மாட்டேன்னு. ஆனா படிச்சவன் பாருங்க, மார்க் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. அடுத்து என்ன கோர்ஸுக்கு போகலாம், என்ன படிக்கலாம், டாக்டருக்கு போகலாமா, இன்ஜினியர் போகலாமா, சயின்டிஸ்டா போகலாமா யோசிப்பான். படிக்காதவன் என்ன யோசிப்பான்? எந்த கடைக்கிடா வேலைக்கு போகலாம். அறுப்பில் மகிழ்கிறது போல. அல்லேலூயா. மீன் பிடிக்கிறவங்க காலி வலையை எடுத்துட்டு போவாங்க, வெத்து வலையை தூக்கிட்டு போவாங்க. போய் கப்பல்ல போய் நடுக்கடல்ல வலைய வீசி மீன் பிடிச்சு வலை இழுக்கும் பொழுது அதுல ஒரு பெரிய மீன் சிக்கிருச்சுன்னு எப்படி இருக்கும்? ஆஹா, இன்னைக்கு மாட்டுச்சுடா, நமக்கு பெரிய மீன் மாட்டுச்சுடா, அதிர்ஷ்டம் அடிச்சதுடா, எவ்வளவு சந்தோஷங்க. அதான் அறுப்பில் மகிழுகிறது போல. அல்லேலூயா. ஆமேன். ஆண்டவர் மகிழ்ச்சியை அடையாளமா ஒப்பிட்டு என்ன சொல்றாருங்க? அறுப்பில் மகிழுகிறது போல. தேவ பிள்ளையே, ஒரு மகிழ்ச்சி ஆண்டவர் வச்சிருக்கிறாருங்க. 30 நாள் கஷ்டப்பட்டு வேலைக்கு போகும் பொழுது கஷ்டமா இருக்கும், வேர்வை ஒழுகும், பசி எடுக்கும், கொஞ்ச நேரம் உட்கார்ந்துக்கலான் இருக்கும். ஆனாலும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அந்த 1ஆம் தேதி வரும் பாருங்க, அப்ப ஏடிஎம்ல கிரெடிட் ஆகும் பாருங்க, பேங்க்ல எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். சமீபத்துல ஒரு துணி கடைக்கு போயிருந்தேன். இந்த கடை பேர் என்னன்னா, என்னது கடை? இல்ல இன்னொரு கடை, சாகர் ரெடிமேட்ஸ். அங்க நான் போனனால எனக்கு ஒரு சேர் போட்டு உட்கார வச்சிருவாங்க. அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கும் போது அந்த கேஷியர் கிட்ட ஒவ்வொரு வேலைக்காரங்களா வராங்க. வேலைக்காரங்களா வந்து அவங்களுக்கு அவரு கேஷியர் எண்ணி காசு கொடுக்குறாரு. 5000 10,000 என்ன செய்யறாரு? கொடுத்து கையெழுத்து வாங்கிட்டு அவங்க பாக்கெட்ல வைக்கும் போது அவங்க முகத்தை பார்த்தேன், அவ்வளோ சந்தோஷம். ஆமேன். அவங்க சொன்னாங்க, நாங்கள் இடையில செலவு காசு வாங்கிக்குவோம், மாசம் இடையில கேட்டா எங்க ஓனர் கொடுப்பாருன்னாங்க. அந்த பணம் வாங்கும்போது எப்படி இருக்குங்க? முகத்துல ஒரு மகிழ்ச்சி. அதை போல ஆண்டவர் என்ன செய்யறாருங்க? பெருக்கத்தை கொடுக்க போகிறார். ஒரு நாள் மட்டும் அல்ல. ஆமேன். மாசம் முழுக்க, வருஷம் முழுக்க, ஜீவன் உள்ள வரைக்கும் அல்லேலூயா மகிழ்ச்சி என்ன செய்யறாருங்களா? பெருக செய்கிறார். விசுவாசிங்க, இந்த வார்த்தையை நம்புங்க.
என் வாழ்க்கையில் ஆண்டவர் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறார், என் குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறார், என்னுடைய தொழிலிலே ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைக்கு தான் நடக்கும். அல்லேலூயா. யாருக்கோ பிரசங்கம் பண்றாருன்னா அது உங்களுக்கு வராது. அல்லேலூயா, ஆமென். சாப்பாடு போடுறாங்கன்னா தட்டு எடுத்து நம்ம போய் லைன்ல நிக்கணும், அப்பதான் நமக்கு சாப்பாடு கிடைக்கும். என்னை தேடி வரும்னா வராது. ஆமென். நான் தேடி போகல, என்னை தேடி வந்தார் ஐயா. எதுக்காக தெரியுமா? நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்காக. தேவ பிள்ளைய ஆண்டவரை தேடணுங்க, மகிழ்ச்சியை வாஞ்சிக்கணுங்க, பெருக்கத்தை வாஞ்சிக்கணுங்க. அப்பதான் ஆண்டவர் என்ன செய்வாருங்க? நம்மை பெருக செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் பெருக செய்யாட்டா நம்மால என்ன பண்ணாலும் பெருக்க முடியாதுங்க. அல்லேலூயா. பேதுரு மீன் பிடிக்க தெரிஞ்சவர் தான். பேதுருக்கு எல்லாமே தெரியும், கடலை பத்தி A to Z தெரியும், எந்த சீசன்ல எந்த மீன் கிடைக்கும் தெரியும். ஆனா பாருங்க, ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டு என்ன செய்யல? ஒரு மீனும் அகப்படவில்லை. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை. காலையில வெறும் வலையோட வந்து நிக்கிறாங்க, வெறும் படகோட வந்து நிக்கிறாங்க. ஆண்டவர் அங்கே வருகிறார், அந்த படகுல ஏறி பிரசங்கம் பண்றாரு. இவர் ஏறிட்டாரே, வேற வழி இல்லைன்னு போகாம உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு பேதுரு. அந்த மாதிரி சிலர் உட்கார்ந்து இருக்கிறீங்க, எப்படா பிரசங்கம் முடிப்பாரு, வீட்டுக்கு போய் தூங்கலாம். உங்களை அப்படியே அனுப்ப ஆண்டவர் விரும்பல. உங்களுக்குள்ள விசுவாசத்தை தூண்டி உங்களை நிரப்பி உங்களை மகிழ்ச்சியாக அனுப்பும்படியாகத்தான் ஆண்டவர் இங்கே உட்கார வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டே இருந்தாரு பேதுரு. பிரசங்கம் முடிஞ்சது, ஆண்டவர் பார்த்து சொல்றாரு பேதுருவை, பேதுரு படக ஆழத்துல தள்ளி கொண்டு போய் வலைய போடு. ஆமென். அவர் சொன்ன பதில் என்ன? ரா முழுவதும் பிரயாசப்பட்டேன், ரா முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் அகப்படவில்லை. Nothing I got it. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே செய்கிறேன். தேவ பிள்ளையே, பெருக்கமும் மகிழ்ச்சியும் நம்முடைய சுயத்தால வராதுங்க. பெருக்கமும் மகிழ்ச்சியும் நம்முடைய பலத்தால வராதுங்க, திறமையால வராதுங்க, சாமர்த்தியத்தால வராதுங்க, குடும்ப கௌரவத்தால வராதுங்க, அந்தஸ்தால வராதுங்க. தேவன் பரலோகம் நமக்கு அனுமதி கொடுத்தால் மட்டுமே தான் அந்த பெருக்கத்தை நாம் பார்க்க முடியும், அந்த மகிழ்ச்சியை பார்க்க முடியும். பேதுரு மீன் பிடிக்கிறவன், பேதுரு கடலை பற்றி நன்றாக அறிந்தவன். அவன் திறமையினால போராடினான், ஒன்றுமே கிடைக்கலைங்க. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், ஆழத்துல தள்ளி கொண்டு வாளையை போடு. அவன் கீழ்ப்படிந்து அவன் அங்கே போட்ட பொழுது என்னாச்சுங்க? வாளை கிழியத்தக்க மீன்கள். அல்லேலூயா. பெருக்கமும் மகிழ்ச்சியும் நம்ம சுயத்தால வராதுங்க. ஆண்டவர் நமக்காக இறங்கணும், பரலோகம் நமக்காக திறக்கணும். பரலோகம் திறக்காவிட்டால் பலன் ஏது? அடிக்கடி ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணாம உடம்பு நிறைய எண்ணெயை தடவிட்டு மெரினா பீச்சில் போய் உருண்டாலும் ஒன்னும் ஒட்டாது. ஆமென். ஏசியாலேயே பெரிய பீச் மெரினா பீச். அது 1.5-2 கிலோமீட்டர் மணலா தான் இருக்கும். அந்த மணல்லையே உருண்டாலும் என்ன செய்யாது? ஒன்னும் ஒட்டாது. ஆனா ஆண்டவர் அங்கிருந்து பச்சை கொடி காமிச்சிட்டாருன்னா காலை வச்சாலே ஒட்டுங்க, விரல நீட்டினாலே ஒட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப மகிழ்ச்சியும் பெருக்கத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த பூமியில வாழும்போது நமக்கு என்ன தெரியுங்களா? மகிழ்ச்சியா இருக்கணும், பெருக்கமா இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் மகிழ்ச்சிங்க. வேதத்துல நம்ம படிக்கும் பொழுது எக்லேசியாஸ்டஸ், அதாவது பிரசங்கியின் புஸ்தகத்துல வாசிக்கிறோம். பிரசங்கியின் புஸ்தகத்தை நீங்க திருப்பிக்கோங்களேன். சீக்கிரத்துல நான் முடிக்க விரும்புகிறேன். பிரசங்கி இரண்டாம் அதிகாரம் 23-24 ஆகிய வசனத்தை படிங்க. அலுப்புள்ளது, வேலைகள் வருத்தம் உள்ளது, ராத்திரியிலும் அவன் மனதுக்கு இளைப்பாறுதல் இல்லை, இதுவும் மாயையே. ஆமா, மனுஷனுடைய நாட்கள் எல்லாம் எப்படியா? அலுப்புள்ளது. என்ன சொல்றோம்? ரொம்ப டயர்டா இருக்கிறாங்க, ஆனா ஒரு வேலை செஞ்சிருக்க மாட்டாங்க. இருக்கீங்களா? வேலை செய்யறவங்களை விட சும்மா உட்காந்துருக்கணும் டயர்ட் ஆகும். புரியுதா உங்களுக்கு? வேலைக்கு போறவன் காலையில 6 மணி 7 மணிக்கு வேலைக்கு போயிடுவாங்க. போனா வேலை ஆரம்பிச்சா டயர்டுக்கு மத்தியில வேலை போயிட்டே இருக்கும். ஆனா சும்மா உட்காந்துருக்கேன்னு சொல்லுவோம், அப்பா ரொம்ப உடம்பெல்லாம் வலிக்குதுங்கப்பா.
அவன் நாட்கள் எல்லாம் எப்படி அலுப்புள்ளது, அவன் வேலைகள் வருத்தம் உள்ளது, ராத்திரியிலும் அவன் மனதுக்கு இளைப்பாறுதல் இல்லை. இதுவும் மாயையே. மனுஷன் புசித்து குடித்து பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கிலும் அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லை. ஆமா, இந்த பூமியில என்ன நன்மைங்க? நல்லா சாப்பிடணும். நல்லா சாப்பிடணும்னா சும்மா வருமா சாப்பாடு? நல்லா உழைக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்ல சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சி. ஆக புசித்து குடித்து பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கிலும் அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லை என்று கண்டேன். பாருங்க. அல்லேலூயா. ஆமென். இன்னொரு காரியம் பாருங்க, 3ஆம் அதிகாரம் 12வது வசனம் படிங்க. 3:12. மகிழ்ச்சியாய் இருப்பதும் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். அதாவது எப்படி இருக்கணுமா? மகிழ்ச்சியாய். அப்ப ஆண்டவர் எதை பெருக பண்றாரு? மகிழ்ச்சியை பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா. மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாத. புரியுது உங்களுக்கு சொல்றது? அப்ப அந்த பூமியில நம்ம வாழ்றதுக்கு அர்த்தம் என்ன சொல்லுங்க? மகிழ்ச்சியா இருக்கணும். மகிழ்ச்சியா இருக்கணும். பாருங்க, எங்க வீட்டு பக்கத்துல பாஸ்டர் அம்மா சொன்னாங்க, நேற்று ஒரு ஐயா இறந்து போயிட்டார். 70-75 வயசு இருக்கும். என்னை எங்க பார்த்தாலும் எனக்கு விஷ் பண்ணுவார். நல்ல ஒரு சகோதரர், நல்ல ஒரு ஐயா. அவருடைய மூத்த மகள் வெளிநாட்டுல பல வருஷமா இருக்கிறாங்க, துபாயில் இருக்காங்க. அவங்க கணவர் அங்க இருக்காங்க. 3 பிள்ளைகள். வருஷம் அப்பா பார்க்க வருவாங்க. இன்னொரு பொண்ணு இங்க லோக்கல்ல இருக்காங்க. இன்னொரு பொண்ணு திருச்சியில டாக்டரா இருக்கிறாங்க. அவங்க கணவரும் டாக்டர். நல்ல வசதி வாய்ப்பு. ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டி விட்டுருக்காரு வாடகைக்கு. 10 வீடு வாடகைக்கு இருக்கு. அது இல்லாம அங்க பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல வீடுகள் இருக்கு, நிறைய சொத்து சுகம் இருக்கு. ஆனா பாருங்க, திடீர்னு என்ன ஆச்சுங்க? 2 வீலர்ல இதே இன்னார் மண்டபத்துக்கு முன்னாடி போகும்போது பூந்தூர்ல இருந்து வந்த ஒரு வண்டிக்கார மோதிட்டான். அவ்வளவுதான். திடீர்னு அவருடைய உயிர் போயிருச்சு. தேவப்பிள்ளை, சொத்து இருந்த என்ன பையன்? மகிழ்ச்சியா இருக்கணுங்க. உயிரோடு இருக்கையில் எப்படி இருக்கணுங்க? மகிழ்ச்சியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். ஆமேன். 4 பேரோட கலகலனும் பேசணும், அதுதான் முக்கியம். ஆகவே உயிரோடு இருக்கையில் மகிழ்ச்சியா இருப்பதும் நன்மை செய்வதுமே அல்லாமல். 4 பேருக்கு என்ன செய்யணுங்க? நன்மை செய்யணும். இந்த வருஷத்துல நன்மை செய்யுங்க, அநேகருக்கு நன்மை செய்யுங்க. ஆமேன். உதவுங்க, ஏழைகளுக்கு உதவுங்க, திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவுங்க. நம்ம பார்த்து 4 பேர் சொல்லணும், தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ சிஸ்டர் அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்களுக்கு என்ன செய்யுங்க? நன்மை செய்யுங்க. அல்லேலூயா. அதுதான் நமக்கு பயன். அதை விட வேற ஒரு பயனும் இல்லை என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இதிலே 3ஆம் அதிகாரம் 22வது வசனம் படிக்கிறோம் பாருங்க. இப்படி இருக்கிறபடியால் மனுஷன் தன் செய்கையில் மகிழ்ச்சியாயிருக்கும், நன்மையே அல்லாமல் வேறு நன்மை இல்லை என்று கண்டேன். அவன் பங்கு தனக்கு பின்வரும் காரியங்களை காணும்படிக்கு அவனை திரும்பி வர பண்ணுகிறவன் யார்? பாருங்க, உயிரோடு இருக்கையில் எப்படி இருக்கணுமா? மகிழ்ச்சியா இருக்க வேண்டும், சந்தோஷமா இருக்கணுங்க, மகிழ்ச்சியா இருக்கணுங்க. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பிரசங்கி 5:18, இதோ உயிரோடு இருக்கும்படி தேவன் அருளி செய்த நாளெல்லாம் மனுஷன் புசித்து குடித்து சூரியனு கீழே தான் படும் பிரயாசம் அனைத்தின் பலனையும் அனுபவிப்பதே நலமும் உத்தமமான காரியம் என்று நான் கண்டேன். இதுவே அவன் பங்கு. நல்லா உழைக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கணும், அவருக்காக வாழணும். இதுதான் மனுஷனுக்கு இந்த பூமியிலே பங்கு என்று சொல்லுகிறார். 8ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை படிக்கும் பொழுது 8:12-13, பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன பயன்? பாவி 100 பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன பயன்? தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். துன்மார்க்கன் நன்றாயிருப்பதில்லை, அவன் தேவனுக்கு முன்பாக பயப்படாதிருக்கிறபடியால் நிழலை போல் இருக்கிறவனுடைய வாழ்நாள் நீடித்திருப்பதும் இல்லை. தேவ பிள்ளையே, ஆண்டவருக்கு பயந்து அஞ்சி நடந்தால் நம்முடைய ஆயுசு நாட்களை ஆண்டவர் பெருகச் செய்வார், நம்மை நன்றாய் வாழ வைப்பார். அல்லேலூயா.
8ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆகையால் நான் களிப்பை புகழ்ந்தேன், புசிப்பதும் குடிப்பதும் மகிழ்வதுமே அல்லாமல் சூரியனுக்கு கீழே மனுஷனுக்கு வேறொரு நன்மையும் இல்லை என்று இல்லை. சூரியனுக்கு கீழே தேவன் அவனுக்கு தந்த ஜீவ காலத்தில் அவன் பிரயாசத்தினால் அவனுக்கு நிலைக்கும் பலன் இதுவே. ஆக தேவ பிள்ளையே, மகிழ்ச்சியா இருக்கணுங்க, சந்தோஷமா இருக்கணுங்க. ஆண்டவர் சொல்றாரு, உங்களை திரளாக்கி உங்களை பெருகச் செய்து உங்கள் சந்தோஷத்தை நான் பெருகச் செய்வேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எப்படி பெருக செய்வாரா? அறுப்பில் மகிழுவது போலவும் கொள்ளையை பங்கிடுவது போலவும், கொள்ளையை பங்கிட்டுக் கொள்ளுகையில் களிகூறுவது போலவும் உமக்கு முன்பாக மகிழுகிறார்கள். அல்லேலூயா. அடுத்தது கொள்ளையை பங்கிடுகிறது போல, கொள்ளை பொருளை பங்கிடுகிறது போல, புதையல்களை பங்கிடுகிறது போல. ஆமென். தேவ பிள்ளை, அதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு. அந்த மாதிரி தேவனுக்கு முன்பாக நம்மை மகிழச் செய்கிறவராயிருக்கிறார். ஆமென். இடுக்கமாய் ஈனப்படுத்தி இருந்த நப்தலி நாடு, செபுலோன் நாடு, கஷ்டப்பட்ட நாடு. ஆமென். கஷ்டப்பட்ட ஜனங்கள், இடுக்கத்துக்குள்ள ஈனத்துக்குள்ள இருந்த ஜனங்க, நுகம் பூட்டி இருந்த ஜனங்க, மீதியானியர் நுகம் பூட்டி இருந்தது போல நுகம் பூட்டப்பட்டிருந்த ஜனங்க, இரும்பு நுகம், மர நுகம், வெண்கல நுகம், இப்படி பல வகையான நுகங்கள். எகிப்திய நுகத்தை அவங்க மேல வச்சிருந்தான், அசீரிய நுகத்தை வச்சிருந்தான், இன்னும் பல வகையான நுகங்கள். அந்த நுகங்களால தலை நிமிர முடியாம இருந்தாங்க. அந்த நுகங்களை எல்லாம் உடைத்து, நுகங்களை எல்லாம் முறித்து, ஆமீன், எல்லா கோளுகளையும் ஆண்டவர் உடைத்து மிதித்து அவர்களை ஒன்றுமில்லாமல் போக செய்து அவர்களை பெருக பண்ணினார். கஷ்டம் நீங்கும் போது பெருக்கம் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அனாவசிய செலவில்லாம இருக்கும்போது பணம் சேரும், அனாவசிய செலவு வரும்போது கடன் பெருகும். ஆக ஆண்டவர் அனாவசிய செலவுகளை எல்லாம் என்ன செய்வாருங்க? மாற்றி. அல்லேலூயா. மருத்துவ செலவுகள், வட்டி, இன்னும் ஏமாற்றுதலுக்கான, அதாவது ஏமாந்து போகிற காரியங்கள், இதையெல்லாம் ஆண்டவர் மாற்றி போட்டு நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பங்களிலே ஆண்டவர் ஒரு பெருக்கத்தை கொடுக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அடுத்ததாக மகிழ்ச்சியும் ஆண்டவர் என்ன செய்ய போறாரா? பெருக போகிறார். அவருக்கு முன்பாக நாம் மகிழ்ந்திருப்போம். இந்த வசனத்தை உங்க இருதய பலகையில் எழுதிக்கோங்க. கர்த்தர் நம்மை பெருக செய்ய போகிறார். கர்த்தர் நமக்கு மகிழ்ச்சியை பெருக செய்ய போகிறார். அவருக்கு முன்பாக இருக்க போகிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நல்ல வசனங்களுக்காக. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார், இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார். நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார், இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார்.